ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம். இப்போதைக்கு நான் இறைவன்கிட்ட போய் எதனா வர வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா விஜயகாந்த் இந்த உலகத்துக்கு கொடுங்க, மீண்டும் பிறக்க வைக்க நான் வேண்டுவேன். ஜெயலலிதாவை நிமிர்ந்து சட்டசபையில் நின்று எங்கள் ஊருக்கார மதுரைக்காரன் உடனே அவர் கம்பீரமாக நின்று பேசினார்ல விஜயகாந்த், அதுதான் விஜயகாந்தோட கெத்து. விஜயகாந்த் வந்து தன்னோட அண்ணன் சொல்லிட்டு விஜய் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு அவரை மாதிரி இவர் இருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல அரசியலுக்கு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்து அதுவே ஒரு பெரிய விஷயம். மக்கள் அதுவே ஒரு அதிகாரத்தை கொடுத்த மாதிரி தான். சாந்தி ராயப்பேட்டையிலேருந்து வரும். ஓகே, உங்களுக்கு அடிக்கடி விஜயகாந்த் வரும்? ரொம்ப பிடிக்கும். அவர் படம்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஸோ அவர் நடிச்ச படத்தில் உங்களுக்கு என்ன படம்? அவர் நடிச்சதுல எல்லா படமும் பிடிக்கும். குறிப்பானா இந்த பாட்டு வருங்க, சின்ன மணி குயிலேன்னு ஒரு பாட்டு வருங்க, கோயில் அம்மன் கோயில் கிழக்காலே, அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு வரி பாடுங்க. பாட்டுல பாட்டு, சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே இங்கே ஒரு ஜோடி, அது சரி, ஓகே. அவர் வந்து ஒரு சிறந்த அரசியல். ஆமாம், அவர் நல்ல எதிர்கட்சி தலைவராக அம்மாவை எடுத்து இருந்தார். நல்லா குரல் கொடுத்தாரு. நல்லா தான் எல்லாருக்கும் அவங்க இதுக்கெல்லாம் நல்லாவே பண்ணார். அப்பயே அவர் சினிமாவில் இல்லாத போதும் ஏழைங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிறாருன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஆமாம், எனக்கு ரொம்ப நான் விரும்பினேன் அவரை பார்க்கணுன்னு தான். என்ன அப்படி கிடையாது, எனக்கு இப்போ 53 வயசு தான் ஆகுது. அதனால் விரும்பி இந்த அவ்வளோ கவலை கிடையாது. சரிங்களா, ஏன்னா என்னோட அவர் பெரியவர் தான். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நான் கருப்பாக இருந்தாலும் கருப்பு எம்ஜிஆர்னு நாங்களும் சொல்லுவோம். இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அதனால் வந்தால் இப்போ இருந்திருந்தா அவர் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் கண்டிப்பாக வந்திருக்கலாம். நிறைய வாய்ப்பு இருக்குது, முதலமைச்சராக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பரவாயில்ல, இப்போ இறந்ததே ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. மற்ற ஆக்டர்ஸ்லாம் எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு வந்து அதாவது கூட போன அண்ணன் தம்பி மாதிரி தான் பார்ப்பார். ஒரு ஈகோ இருக்காது அவர்கிட்ட. எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்பார், சாப்பிட்டீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு எல்லாரையும் கேட்பார். அதில் ஒரு நல்ல விஷயம். நிறைய அன்னதானம், நிறைய ஹெல்பிங் மைண்ட் அதிகம் இருக்குது. அதனால் ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி நான் ஆரம்பத்துலேருந்தே அவருடைய படனாலே எங்கே ரிலீஸ் ஆனாலும் நான் போயிட்டு பார்த்துருவேன். விஜயகாந்த், ஆமாம், ஃபஸ்ட்டே பார்த்துருவேன். விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், விஜயகாந்த் ரசிகர். ஆட்சி அதிகாரம் தரலன்னு சொல்ல முடியாது மேடம். ஏன்னா அவர் முதல்ல அரசியலுக்கு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்து அதுவே ஒரு பெரிய விஷயம். மக்கள் அதுவே ஒரு அதிகாரத்தை கொடுத்த மாதிரி தான். ஸோ அவரோட இறந்த நாள் வருது. ஸோ அவரை வந்து என்னோட அண்ணன், அவங்க விஜயகாந்த் வந்து என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இவரோட கொள்கைகள்லாம் இவங்க பின்பற்றணும் அப்படின்னா என்ன சொல்லி? கண்டிப்பாக அது யாராலையும் முடியாது மேடம். அவருடைய இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. சொல்லிக்கலாம் வெளியில் ஒன்றா, ஆமாம் சொல்லிக்கலாம். அவருடைய இடத்த வந்து யாராலையும் நிரப்ப முடியாது. கண்டிப்பாக நிறைய முறை பார்த்துருக்கேன். பேசுனது இல்லை மேடம், அந்த வாய்ப்பு கிடைக்கல. நேரில் பார்த்தீங்கன்னா என்ன சார், எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஒரு அன்பாக கட்டிக்க அன்னைக்கு மாதிரி ஒரு எமோஷன் வரும் எல்லாருக்கும். கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள்லாம் கேப்டனோட தீவிர ஃபேனு சின்ன வயசுலேருந்து. வீட்டுக்கு வீடு சின்ன வயசுலேருந்து கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ எல்லா வீட்லேயும் இருக்கும். அவர் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு துணிச்சல் மிக்க ஒரு இந்தியாவிலேயே ஒரு துணிச்சல் மிக்க ஒரு மனிதனா அவர் தான் இந்தியாவிலே ஒரு மிக சிறந்த அரசியல்வாதி. அவரை வந்து ஜனங்க வந்து வேறு மாதிரியா அவருக்கு அந்த ஆளுமை திறன் இல்லைன்னு சொல்லிட்டு ஜனங்க எப்படி நினச்சிட்டாங்களோ, ஜனங்க அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கல. அவர் மிக சிறந்த ஒரு துணிச்சல்காரர். அந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு மனுஷனை இந்தியா பார்த்துருக்காரு அரசியல்வாதியில். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா மீடியாவுக்குமே தெரியும். அந்த மாதிரி அவர் வந்து எல்லாருமே ஒரு சமமாக தான் ட்ரீட் பண்ணுவார். லைட் மேனும் கூட இங்கே டி நகரில் படுத்துன்னு இருப்பார். நம்ம ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் ரூமில் அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து அவர் மிகப்பெரிய ஹீரோ. ஒரு 40 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஹீரோ.
அவர் லைட் மேனு இந்த இது கூட சாதாரண இவங்க ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட படுத்து தூங்குவார் கட்டாந்தரையில். அவருக்கு தனியாக ரூம்லாம் இருக்குது, அதை பற்றி அவர் கேர் பண்ண மாட்டார். அந்த ரூமில் அவங்க கூட சக மனிதராக தான் அவர் எதிர்பார்க்குற கண்டி. அவர் என்றைக்குமே தனித்து ஒரு கெப்பாசிட்டியான ஒரு மனுஷன்றதை அவர் காட்டிக்க மாட்டார். மக்கள் மனசில் அவர் கெப்பாசிட்டியாக தான் வாழ்ந்துட்டார். ஆனால் என்றைக்குமே அவரை வந்து அண்ணன் சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. ஸோ அவருக்கு ஈக்குவலா எல்லா வேலையும் அரசியல் செய்வாரா? அவருக்கு நிகராக அவரே தான். அவருக்கு நிகராக ஒருத்தரும் கிடையாது. அவருக்கு நிகரான யார் வேணாலும் சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும். அவருக்கு நிகரான மனுஷன் அவர் தான். உலகத்தில் அவருக்கு ஈடு இணை யாருமே இல்லை. ஆனால் செல்ஃபி எடுத்துக்கிறேன்னே, நான் ஏற்கனவே எடுத்துக்கிறேன் நிறைய வாட்டி. ஆமாம், நிறைய வாட்டி. நம்ம வீட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, ஹவுசிங் போர்டுக்கு கொத்தால் சோடி தெரு. எப்போ 98ல். அவ்வளோ ஜனம் பாடி காட்ஸ். அவர் கூட அவ்வளோ ஜனங்க அவரை பார்க்குது. ஆமாம், எளிமையாக. அவர் நம்ம ஃப்ரெண்டு கல்யாணம் 98ல் நம்ம ஃப்ரெண்டோட அண்ணுங்க வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் கல்லழகர் படத்தில் போய் ஷூட்டிங்கில் போய் அவரை மதுரையில் போய் பத்திரிக்கை கொடுத்தோம். அப்போ கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு கல்லழகர் ஷூட்டிங் நடந்துருக்குது, அங்கே போய் நாங்கள் பத்திரிக்கை கொடுத்தோம். முதல்ல எங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்து தான் எங்களை அனுப்பிட்டு கண்டிப்பாக நான் வந்துடுறேன்பான்னாரு. ஆனால் அவர் வர முடியல. அப்போ கல்யாணத்துக்கு அவங்க ஒய்ஃப் அனுப்பிச்சி வச்சார். அண்ணி வருவாங்கப்பா பிரேம்லதா எனக்கு ஷூட்டிங் இருக்குது சொல்லிட்டு அண்ணி அவங்க ஒய்ஃப் அனுப்பிச்சி வச்சார். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு டேட்டு கொடுத்து வந்தார் எங்கள் வீட்டுக்கு வந்தார், நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. இப்போ அவரை வந்து அண்ணன் சொல்லிட்டு விஜய் சொல்றாருல்ல. ஸோ இப்போ ஆக்சுவலா சினிமால அவர் கூட அறிமுகப்படுத்துறதே விஜயகாந்த் தான். செந்தூரபாண்டின்ற ஒரு படத்துல விஜயகாந்த் மூலயமா தான் விஜய் அறிமுகமானாரு. ஸோ இப்போ சினிமால விஜய்க்கு விஜயகாந்த் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அரசியல்ல அவரோட தொண்டர்கள் எல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவர் இடத்த விஜயால் கண்டிப்பாக நிரப்ப முடியாது, சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் ஜனங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவரை மாதிரி இருக்கணும்னு நினச்சாருனா, அந்த மாதிரி நடந்துக்கினார்னா ஜனங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவரோட உடலோட கற்பனையில் இருக்கிற உருவத்தை ஜனங்க பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. பிரகாஷ். விஜயகாந்த் ரெண்டு பேருமே பிடிக்கும். பட் ஆனால் ஃபேவரட் விஜய் தான். ஏன்னா என்னோட சின்ன வயசுலேருந்தே நான் அவரை நிறையா பார்த்துருக்கேன். அவரோட அந்த தன்னடக்கங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவரோட ஆக்டிங் அண்டு டான்ஸு இது ரொம்ப 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 பிடிக்கும். அது அவரை பார்த்து தான் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருந்தோம், வளர்ந்து வந்தோம். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். டெஃபினட்டாக டிவிக்கு தான். விஜயகாந்தும் பிடிக்கும். பட் அவர் இருக்கும்போது அவருக்கான அங்கீகாரம் இங்கே யாருமே கொடுக்கல. அது இல்லாமல் அவர் இருந்தப்போ யாரும் பெருசாக அவரை காட்டிக்கவும் இல்லை. ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய பேர் அவரை மிஸ் பண்ணுறாங்க. அதில் நானும் வரும். அழகர் கோயில் சுற்றினார்ல, அவர் தான் இடம் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா செஞ்சுருக்கிறாரு. இது வரைக்கும் எந்த குறையுமே கிடையாது. நல்ல மனுஷன் இருந்தால் நல்லா வந்திருக்கலாம். ஆமாம், சூப்பராக இருக்கு. ரமணா பிடிக்கும். ஆமாம், வல்லரசு. இது சரி, இப்போ நீங்க விஜயகாந்த் நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமையுது. இறந்துட்டாரு, பார்க்க முடியாத நிலைமை இருந்தாலும் உங்களுக்கு அவரை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருந்தா நல்லா பண்ணியிருப்பாரு, நல்லா செஞ்சிருப்பாருங்க. நல்லா பண்ணுங்க, நல்லா செய்யுங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா செய்யணும். அவரை சொல்லுவார்ல, தப்பு பண்ணாங்க திருப்பி சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு டைலாக நம்ம பிடிக்கும். ஆனா எதுலையுமே தயர்ந்து நிமிர்ந்து பேசுறாருல, அதான் எங்க ஊருக்காரு. தயங்கிமா பேசுறாரு, யாருக்குமே பயப்படாம பேசுறாரு பாருங்க, அந்த ஒரு தான் எங்களுக்கு பிடிக்கும். யார் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பேசுறாங்கல்ல, அந்த ஒரு தான் பிடிக்கும். சட்டசபையில பேசினார்ல, ஜெயலலிதாவை நிமிர்ந்து சட்டசபையில நின்று எங்க ஊருக்கார மதுரைக்காரன் உடனே அவர் கம்பீரமா நின்று பேசினார்ல விஜயகாந்த், அதுதான் விஜயகாந்தோட கெத்தே. நாக்கா கடிச்சுக்கிட்டு பேசினாருல்ல, அதெல்லாம் கெத்தா நாக்கா கடிச்சிட்டு பேசுனா, அதுதான் எங்க ஊருக்காரு, அதான் மதுரைக்காரு. என்ன சொன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஹாப்பியா இருப்போம். அவரை கட்டி பிடிச்சி நீங்க நல்லா ரசிங்க, நல்லா ஆட்சி ஆளுங்க, நல்லா நீங்க வந்திருக்கீங்க, இன்னும் நல்லா படம் நடிங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருப்போம். அவர் நடித்த படத்தில் எல்லா படத்துலையுமே எல்லா சாங்ஸுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டைலாக் அதை சொல்லுவார், எப்பயுமே சரி நான் வீரன்தான், நான் யாருக்கும் தோற்று போக மாட்டேன், ஜெயிச்சு நிற்பேன். அது அந்த என்ன படம்னு தெரியல, சொல்ல தெரியல. ஆனால் அந்த படத்தில் அந்த டைலாக் நல்லா சொல்லுவார், நான் குனிஞ்சே போக மாட்டேன்,
நான் அப்படின்னு சொல்லி சட்டமாக பேசுவார். அந்த சட்டமாக பேசுறது ரொம்ப பிடிக்கும். அவர் கம்பீரமாக பேசுவார்ல, அது நல்லா பிடிக்கும் அந்த டைலாக்கே. ரொம்ப நல்ல மனுஷன், நம்மள தங்கமான மனுஷன். அவரை பார்த்தா ஏன் இவ்வளோ சீக்கிரம் இப்படி இறந்தாரு எங்களுக்கே தெரியும். ஆச்சரியமாக இருக்குது, ஷாக்காக தான் இருக்குது. நல்ல மனுஷன், நல்ல கேரக்டர், நல்ல இது. பெரிய ஆளுக்கிட்ட இருக்கிறத வாங்கி ஏழைங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. நிறைய மறைமுகமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய கொடுத்துருக்காரு, நிறைய செஞ்சிருக்காரு. ஸோ இப்போ அவரை ஃபாலோ பண்ணிட்டு விஜய் வராரு, எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. ஸோ அவரை மாதிரி இவர் இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் ஃப்ரீயாக விட்டா அவரும் செய்யலாம், இல்லை அவர் ரொம்ப குடைச்சல் கொடுத்து எல்லாம் பண்ணாலும் அவரும் மாறலாம், இல்லை மாறாமே இருக்கலாம். நீங்க சொல்றது எப்படின்னா விஜய்க்கு ஆட்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா ஆமாம், கொடுத்து பார்க்கலாம். எல்லாம் ஒரே எப்படி வாழ்ந்தவங்களே வாழணும், பணக்காரனே பணக்காரனாகவே இருக்கக்கூடாதுல்ல. ஏழையும் ஒரு நாளைக்கு பணக்காரனாக வரும், பணக்காரங்க ஒரு நாளைக்கு ஏழையாகவும் இருக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. அதனால் அது கொடுத்து பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சின்ன வயசுலேருந்து கேப்டன் படம்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அப்போல்லாம் வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ரஜினி, அவர் தான் கமல், அவர் தான் விஜய், அவர் தான் அஜித். அந்த மாதிரி வந்து நான் விரும்பி பார்ப்பேன் நான். அதனால் வந்து அவரை வந்து தமிழக மக்கள் வந்து இழந்தது வந்து பேர் இழப்பு தான். அது வர 28ஆம் தேதி அவருடைய நினைவு நாள் வருது. அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா படமும் நான் ஒரு படம் பார்த்துருக்கேன். சரியா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ திரும்ப வந்துச்சு கேப்டன் பிரபாகரன், அது கூட எல்லாம் நான் பார்த்துச்சு. ஆனால் அதே மாதிரி அவர் இறந்த செய்தி வந்து ரொம்ப வந்து மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நான்லாம் அழுதுட்டேன். ஏழைகள் வாழ நீ செய்த தியாகம், அந்த பாட்டை போட்டு அழுவ தன்னால் வருது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் பற்றி சொல்கிறேன்னா. பேசிகிட்டே இருக்கலாம், இன்னைக்கு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி நான் வருஷம் நான் நினைவு நாளுக்கு நான் அங்கே போயிடுவேன். அது என்னமோ தெரியல, அவர் பார்க்கும்போது ஏதோ ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் சொல்ல வார்த்தையே கிடையாது. இதை பாருங்கள், நான் அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு நான் வருஷம் போவேன். இதை பாருங்கள், இப்போ என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் நான் லாஸ்ட்டாக அவங்கள போய் பார்த்து பேசி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம் நாங்கள். சரியா, இப்போ விஜயகாந்த் வந்து விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ விஜயகாந்த் மாதிரி விஜய் வருவாரா? கண்டிப்பாக வந்தால் தான் தெரியும். வந்தால் தான் தெரியும். நம்ம வந்து முன்னாடியே வந்து நம்ம பல தடைகளை வந்து உருவாக்கக்கூடாதுமா. எதுவுமே வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எல்லோரும் நினைக்கிற மாதிரி விஜயகாந்த் மாதிரியே விஜய் வந்தால் சந்தோஷம் தானே. விஜயகாந்த் இல்லாத நம்ம இழப்பை வந்து விஜய் சரி பண்ணதான் இருந்துட்டு போட்டுமே. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா எந்த துறையிலேருந்து வந்தால் என்ன, எந்த துறையிலேருந்து வேணால் வரலாம், ஓகேங்களா. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி வரும்போது அவங்கள நம்ம வரவேற்று அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அதை தவிர நம்ம வந்து குறை நிறைகள்லாம் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நான் என்ன கேட்குறேன்னா, ஒன்று இப்படி போடுறோம், ஒன்று இப்படி போடுறோம். இந்த ஒரு வாட்டியாச்சும் நம்ம வந்து விஜய்க்கு போடுவோமே, போட்டு நம்ம வெற்றி அடைய வைப்போமே, மாற்றத்தை ஏற்படுத்தி தான் பார்ப்போமே. என்னால் முடிஞ்சது நான் ஒரு 50 ஓட்டு வந்து நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் டிவி கேட்க போடுறதுக்கு, ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஜயகாந்த் இறக்கும் போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். விஜயகாந்த் தான் வந்து ஆளாக்கி விட்டது நம்ம நடிகர் வடிவேலுவை, ஓகேவா. வடிவேல் வராதது ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. ஆனால் அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, காலம் கடந்து போய் இப்போ வருத்தம் சொல்கிறாரு. நான் வந்திருக்கலாம், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. ஆனால் அந்த வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த முகத்தை வந்து அவர் பார்த்து ஒரு கண்ணீர் விட்டுட்டு இப்போ அழுதுட்டு போயிருந்தாருன்னா, இப்போ படுற வருத்தத்தை அப்போ அவர் முகத்தை பார்த்து பேசிட்டு போயிருந்தாருனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்கு. மக்களுக்கு வந்து நல்லா ஏற்றுக்குவாங்க. விஜயகாந்த் மேலே எல்லாருக்குமே ஒரு சின்ன கோவம் இருக்க தான் செய்யுது, வடிவேல் மேலே கோவம் இருக்க தான் செய்யுது விஜயகாந்த் விஷயத்தில் பண்ணதுனால. அதனால சொல்ல வரேன். சரிண்ணா, இப்போ வந்து நீங்கள் விஜயகாந்தை வந்து ஒரு டைம் உங்களால் நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா அவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்பேன். இத்தனை பேர் தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே, அதுதான் கேட்பேன். வேறு என்ன கேட்போம் நாங்கள். விஜயகாந்த் இழந்த இழப்பை வந்து யாரும் ஈடு செய்ய முடியாதுமா. அது வந்து 100க்கு 100 உண்மை. அது எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா சாமி படத்துக்கு பக்கத்தில் விஜயகாந்த் படமும் தான் இருக்குது. எங்கள் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோவில் விஜயகாந்த் ஃபோட்டோ படம் இருக்குது. எங்கே போனாலும் விஜயகாந்த் படத்தை இன்றைக்கி வரைக்கும் பாக்கெட்டில் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்றத நீங்களே பாருங்கள். நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு நல்ல மனிதர், அரசியல் தாண்டி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த உணவு அன்னதானம் எந்த ஆக்டருமே இது வரைக்கும் போட்டதில்லை. ஒரு ஆக்டராக வந்து முன்னோட சாப்பாடு வீடு இருக்கும்போதே போட்டுற அந்த சாப்பாடு இதெல்லாம் வந்து எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும். அது வந்தால் தானே தெரியும். இன்னும் வாய்ப்பு கொடுக்கல, வாய்ப்பு கொடுத்து வந்தானே தெரியும். இது வரைக்கும் அப்படி இல்லை, இது வரைக்கும் வாய்ப்பு அந்த மாதிரி இல்லை. அரசியலுக்காண்டி இப்படி பேசுகிறாருன்னு தெரியல. ஆனால் இது மேலே வந்தால் வாய்ப்பு கொடுக்குறது நல்லது தான். வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். வாய்ப்பு கொடுத்தாலும் டோனி நம்மளுக்கு கிடச்சாரு, வாய்ப்பு கொடுத்தாலும் பிரதமர் நம்மளுக்கு கிடச்சாரு. அந்தமாதிரி வாய்ப்பு கொடுத்தா தான் எதுனா கிடைக்குமே. அதுதான் இன்னும் கண்டிப்பாக முதலமைச்சர் வேணும். இன்னும் நாட்டு மக்கள் நல்லது செய்யுங்க. இன்னும் இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் வந்து ஒன்று மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொண்டு அன்னதானம் ஓப்பன் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதெல்லாம் அப்படின்னாம்மா அம்மா சோறு போடுறதுக்கும் பொன்னாடி சோறு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அதெல்லாம், அதுதான் வித்தியாசம். அப்பு, டேவிட் அப்பு நல்ல மனுஷன், தங்கமானவர். அவர் படத்தில் நடிக்க தெரிஞ்சவர், நேரில் நடிக்க தெரியாதவர். அவர் நேரில் நடிச்சிருந்தா இப்போ அவர் தான் சிஎம். பாவம் நல்ல மனுஷன், படத்தில் நடிக்க தெரிஞ்சவர், நேரில் நடிக்க தெரியல, அதான் உண்மை. அதான் நல்ல மனுஷமா, ஆனால் போல்டான கேரக்டரு, உள்ள ஒன்று வச்சு வெளில ஒன்று பேசுறவர் கிடையாது. அது மாதிரி யார் பசின்னு வந்தாலும் சாப்பாடு போடுறவர், நல்ல மனுஷன் உண்மையிலே. என்ன ஒன்று, அவர் கோவன்ற பலவீனத்தை பத்திரிகைக்காரங்களும் வீடியோக்காரங்களும் மற்றவங்களும் அவங்களுக்கு பலமாக்கினாங்க. இப்போ விஜயகாந்த் வந்து விஜய் தன்னுடைய அண்ணன் சொல்றாரு, அவருக்கு இருக்கக்கூடிய எல்லாம் அவர் செஞ்ச நல்லது எல்லாத்தையும் இவர் செய்வாரு, அவர் மாதிரி இவரு இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? அதான் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, வந்தவரமா தெரியும் எதுவுமே. சப்போஸ் நீங்க வந்து விஜயகாந்தை நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வருதுன்னா அவருக்கு நீங்க என்ன சொல்லுங்க? என்ன சொல்லலாம், நீங்க நல்லவர் தான், ஆனா உங்க உடம்பு நீங்க மெயின்டைன் பண்ணாம விட்டீங்க சார். ஆமா, உடம்ப பாத்துக்கணும். ஒரு ரஜினி சொல்லுவாரு பாருங்க, நம்ம உடம்ப பாத்துக்கலன்னா உடம்பு நம்மள தண்டிச்சிடும். அந்த மாதிரி நல்ல மனுஷன் தான், என்ன பண்றது, அவரு உடம்ப மெயின்டைன் பண்ணாம விட்டாரு. என் பேர் விஜயா. ஆமாம். ஓகே, உங்களுக்கு விஜயகாந்த் பிடிக்குமா? எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் படம் ரொம்ப நல்லா பார்ப்பேன். அவர் நல்ல படம் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தான படமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் நல்ல மனிதர், அவர் நல்ல உதவி பண்ணுவார். அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவரை நேராக பார்த்ததில்லை. இருந்தாலும் அவருடைய குணநலங்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். படங்கள் நல்லா பிடிக்கும். விஜயகாந்த் நேர்ல பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆமாம். அவர்கிட்ட நீங்க என்ன சொல்வீங்க? அவர்கிட்ட என்ன சொல்லுவேன், நீங்கள் ஒரு முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். வேற என்ன சொல்ல முடியும், அவர் கட்சியில் இருக்கிறதுனால அப்படி சொல்ல முடியும். படங்கள்ல இருந்தால் நீங்கள் இன்னும் நல்லா நடிக்கணும், நல்ல முன்ன வரணும்னு நான் சொல்லுவேன், அவ்வளோதான். உங்க பேர் என்னம்மா? லூர்து மேரி. உங்களுக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய படங்கள்லாம் மிஸ் பண்ண மாட்டோம், நல்லாவே பார்ப்போம். ஏன் பிடிக்கும்னா அவருடைய படத்தில் எல்லாமே வந்து ஜனங்களுக்காக அவர் வந்து கஷ்டப்படுவார், உழைப்பார். அவங்களுக்கு எதெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் இந்த படத்தில் அவர் செய்து காட்டுவார். அதனால அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. சரி, இப்போ வந்து நீங்க விஜயகாந்தை நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம், அப்படி நீங்க என்ன கேட்பீங்க? அவர்கிட்ட என்ன கேட்பேன்றதை விட அவரை வாழ்த்திட்டு தான் நான் வருவேன். ஏன்னா நீங்கள் வந்து இந்த இதுலேயும் வந்து எல்லாருக்கும் நீங்கள், அதாவது வந்து ஏழைங்க வந்தால் சாப்பாடு போடுறது, சாப்பிடாம அவர் அனுப்பவே மாட்டாராமே அவர் வீட்டாண்ட போனால். அந்த ஒரு இதுக்காகவே நீங்கள் வந்து பல்லாண்டு காலம் நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி ஏழை ஜனங்க உங்களால் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பேன். எலெக்ஷனில் வரும்போது கூடமா நின்னார்ல, தனியாக எலெக்ஷனில் நிற்கும் போது கூட அவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். தனியாக ஜெயிச்சார்ல, ஒரு தொகுதி ஜெயிச்சார்ல, அவருக்காகவே எங்கள் விஜயகாந்த் வந்து தன்னோட அண்ணன் சொல்லிட்டு விஜய் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு அவரை மாதிரி இப்படி இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. கிடையாது. அதெல்லாம் அது வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அவர் வந்து இந்த படத்துல ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து தொடங்குறதுல இருந்து எண்டு வரைக்கும் ஜனங்களுக்காகவே அப்படிதான் அவர் பாடுபட்டாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே அதுலதான் அந்த படத்துல நடிச்சாரு. சாகும் போதும் அதே இதுவே பண்ணி அப்படியே இது பண்ணாரு. விஜய்ல வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி வராங்க, ஆனா அவர் அப்படி இல்லை, ஆரம்பத்துல இருந்தே அவர் ஒரு நல்ல கேரக்டர். அவருடைய ஃபைட்டெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், விஜயகாந்த் ஃபைட்டு. ஆனால் டான்ஸ் எல்லாம் அவ்வளவா அவருக்கு அவ்வளவா செய்ய தெரியாது. ஃபைட்டு ஆக்டிவ் பிடிக்கும். அவர் கற்பா இருந்தாலும் கலையா நல்லா இருக்கும். இந்த காதலர்களுக்காக ஃபைட் போடுறது, நல்ல படங்கள்லாம் வந்து 3 தடவை கூட தயங்காம பார்ப்பேன். கேப்டன் பிரபாகர், அப்புறம் வந்து அதுலேயே வந்து ஒரு 3 படம், பூந்தோட்ட காவல்காரன் அவருது தானே, அவருது அந்த படம், அப்புறம் இன்னொரு படம், அதெல்லாம் இவருக்கு ரொம்ப ரொம்ப செம்மையாக. இப்போவும் அவர் அந்த படம் எந்த மிட் நைட்டில் போட்டால் கூட உட்காந்து அதை ஃபுல்லாக பார்த்துட்டு தான் படுத்து தூங்குவோம். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அப்படி ஒரு ஆசை. அவரை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். என் பேர் எஸ் ராஜேந்திரம்மா. எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. ரொம்ப சிறந்த மாமனிதர், தர்மம் செய்கிறவர், மக்களுக்காக தன் உயிரியை அர்ப்பணம் செய்தவர். அவரை மாதிரி ஒரு சிறந்த மாமனிதர் கிடைக்கிறதுக்கு இழந்துட்டோம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து சிறந்த மாமனிதர் இழந்துட்டோம். அதுதான் என்னுடைய வருத்தமாக. நல்ல திறமையான நடிகர் கூட, நல்ல நடிகர், நல்ல ஒரு மக்கள் மேலே அளவுக்கு மீறின பாசம் கொண்டவர் ஐயா விஜயகாந்த் அவர்கள். அந்த அம்மா பிரேமியில் தான், அந்த அம்மாவும் ரொம்ப அதிகமாக மக்கள் மேலே பாசம் உள்ளவங்க. நல்ல குடும்பம், சிறந்த மாமனிதர். தமிழ்நாட்டுக்கு அவர் ஒரு கருப்பு எம்ஜிஆர். விஜயகாந்த் வந்து தன்னுடைய அண்ணன் சொல்லிட்டு விஜய் சொல்றாரு,
ஓகேங்களா? ஸோ இப்போ அவரை மாதிரி விஜய் இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது வந்து நம்ம படத்தில் அவங்க எப்படி ஒன்றாலும் இருக்கலாமா, நேரில் விஜயகாந்த் மாதிரி ஐயா விஜயகாந்த் கேப்டன் மாதிரி வர முடியாது. அவரை மாதிரி யாராலையும் அந்த இடத்த ஈடு செய்ய முடியாது. கேப்டன் விஜயகாந்த்னா விஜயகாந்த் அவர் தான். ஆமாம். சரி, இப்போ வந்து நீங்க விஜயகாந்த் அவர்களை வந்து நேர்ல பார்த்தா நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மக்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்யுங்க, கொஞ்சம் வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கிறாங்க இளைஞர்கள்லாம், அவங்களுக்கு உதவி செய்யுங்க, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு இங்கே உதவி செய்யுங்க, முதியோர்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவர் செய்துன்னு இருந்தார். தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவர் இழந்துட்டோம், அவ்வளோதான். தங்கமான மனிதங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் நல்ல மனிதன் கொடுப்பாரு. அவர் சாப்பிட்ற பசின்னு கேட்டால் கூட பாதி சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடுங்கன்ட்டு பார்த்து அழகு ரசிக்கிற ஒரு நல்ல மனிதன். சாப்பிட வச்சு ரசிப்பார். ஓகே, இப்போ வந்து விஜயகாந்த் தன்னுடைய அண்ணன் சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்றாரு. ஸோ அவரை மாதிரி இவர் இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவர் செஞ்சதா ஒரு தகவலே இல்லையே. அள்ளி கொடுத்தன்ற தகவலும் கிடையாது, கிள்ளி கொடுத்தன்ற தகவலும் கிடையாது. இந்த இப்போதான் சும்மா ஸ்கூல் பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சுருக்காரு. ஆனால் அவர் நினச்சாருன்னா எத்தனை 1000 கோடிக்கு வேணால் குழந்தைகளை படிக்க வைக்கலாம், ஊனமுற்றவர்களுக்கு வாய்ப்பு தரலாம். முதியோர் கல்வி டெய்லி பிரியாணி போடுங்கன்ட்டு முதியோர் ஹாஸ்டலுக்குலாம் காசு கொடுத்து டெய்லி பிரியாணி போடுங்கன்னு சொல்லலாம். அவர் வீட்டு வாசல்லையே தண்ணி கேன் வைக்கல, வந்து பார்வையாளருக்கு தண்ணி கேன் இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. உண்மையாக போயான்னு தெரியல. விஜயகாந்த் அவர் தான். புரட்சியில் எம்ஜிஆர் அவர் தான். புரட்சியில் அம்மா அவர் தான். கலைஞர்கள் அவர் தான். என்னோட தம்பி, அண்ணன், பேரன், சோப்பு எம்ஜிஆர், நீல எம்ஜிஆர், மஞ்சள் எம்ஜிஆர்லாம் வர முடியாது. மனிதன் ஒருவனே, அதே மாதிரி இறைவன் ஒருவனே. சரி, இப்போ வந்து நீங்க விஜயகாந்த் நேர்ல பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் அவர்கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க? நான் ரமணால பில்டிங் இடிஞ்சு விழுந்து செத்துருவாங்க பார்த்தீங்களா, அந்த சீனுக்கு 100 ரூபாய்க்காக நான் போயிருந்தேன். ஜூனியர் ஆர்ட்ஸில் போயிருந்தேன். அப்போ அவர் பக்கத்தில் போய் நின்று என்ன சொல்ல முடியல. ஏன்னா ஹீரோஸ் நம்ம டச் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணோம்னா நாளிலேருந்து வராதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் பார்த்தேன். நடிக்கிறாரு. பேப்பர் பக்கா டைலாக் எம்ஜிஆர், ரஜினி, சிவாஜிக்கெலாம் வச்சான்னு கூட தெரியல. இவர் பேப்பர் பக்கா உடச்சி டேக் இல்லாமல் பண்ணுவார். இன்னும் அப்பப்போ ஸ்டூல் போட்டு உட்காந்துப்பார். அப்போ பார்த்துருக்கேன். 100 வருமானத்துக்காக போன பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக பக்கத்துல பார்த்து முகத்தை பார்த்து கை கொடுத்து பேச முடியாத சூழல் தான், வேற ஒன்றும் இல்லை. பேசுனீங்க. இப்போதைக்கு நான் இறைவன்ட்ட போய் எதனா வர வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா, எம்ஜிஆர் அவர்களை திருப்பி இந்த மண்ணுக்கு கொடுங்க. புரட்சியில் எம்ஜிஆர் அடுத்து விஜயகாந்த் இந்த உலகத்துக்கு கொடுங்க, காந்தி மகானை இந்த உலகத்துக்கு கொடுங்க, காமராஜர் ஐயாவை இந்த உலகத்துக்கு கொடுங்க, இந்திரா காந்தியை இந்த உலகத்துக்கு கொடுங்க. திருப்பி அவங்களை மீண்டும் பிறக்க வைக்க நான் வேண்டுவேன்.